வணக்கம் மச்சீஸ் யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 25 தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த 2022 யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்பெஷல் டெடிகேஷன் ஃபார் ஆல் மை பிகினர் யூடியூபர்ஸ் அண்ட் நியூ யூடியூபர்ஸ். ஓகே, இப்போது விஷயத்துக்கு வருவோம். ஸோ யூடியூப் சேனலை ரன் பண்ணுறதுக்கு ஒன்று மொபைல் இருக்கணும், இல்லை பிசி இருக்கணும். மோஸ்ட்லி வந்துட்டு பிசியை யாருமே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, கொஞ்சம் ரேட்டு கூட அப்படிங்கிறனால. எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒன்று காமனாகவே இருக்குது. ஸோ மொபைலை வச்சு இன்றைக்கி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5000 ரூபாய்க்கு நான் ஒரு மொபைல் வாங்கினேன். அதை வச்சு தான் நான் யூடியூப் சேனலே ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யூடியூப்லேருந்து வந்த வருமானத்தை வச்சு தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு கேஜெட்ஸாக இருக்கட்டும், எனக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வாங்கிட்டேன். என்னுடைய ஸ்டூடியோவும் வந்துட்டு நான் ரெடி பண்ணேன். ஸோ ஆரம்பத்தில் ஒரு குட்டி ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ஆரம்பித்தது தான் நம்மளுடைய சேனல். ஸோ இந்த 2022 யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் எந்த பிராண்டையும் ப்ரொமோட் பண்ண போகிறதுலாம் கிடையாதுங்க. எப்படி பார்த்து வாங்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எந்தெந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்ரு, உங்களுடைய யூடியூப் சேனலை நம்ம சேனலை நீங்கள் பே பண்ணி, அதாவது பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்னால் பணம்லாம் கட்ட முடியாது, ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. ஒரு வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதன்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அப்படி தான் நீங்கள் நம்பி தான் ஆகும். வீடியோக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க, யூடியூபுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதை வச்சு தான் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாதுங்க. நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது புதுசாக ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க யூடியூப்காகவே அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லா பட்ஜெட்லேயும் வந்துட்டு மொபைல்ஸ் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு 5000 ரூபாயில் ஆரம்பித்து 50000, 1 லட்சம் அதுக்கு மேலேயும் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் தான் முக்கியம். பட்ஜெட்டை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணும்போது தான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மொபைல்ஸ்லாம் இருக்கோ அதில் ஏதாச்சும் ஒரு மொபைல் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ண முடியும். சில பேர் 10000 ரூபாய்க்குள்ளே ஒரு மொபைல் வாங்குவீங்க, சில பேர் ஒரு 15000க்குள்ளே, சில பேர் ஒரு 20Kக்குள்ளே. இப்படி ஒவ்வொருத்தருடைய பட்ஜெட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது வரிசையாக ஒரு 4 பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். 4மே வந்துட்டு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான். ஓரளவுக்கு உங்களுடைய மொபைல் வந்துட்டு யூடியூப்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் ஆர்டர் வைஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கேமரா குவாலிட்டி. நீங்கள் ஒரு மொபைல் யூடியூப்காகவே வாங்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முதல் விஷயமே கேமரா தாங்க. ஸோ கேமரா வந்துட்டு ரொம்ப டாப் டக்கராக இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் 4Kல வீடியோஸ் எடுக்க முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு 1080 பிக்சல் வரைக்குமாவது நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு மொபைலை வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி யூடியூப்பில் காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ரொம்ப மொக்க குவாலிட்டியை இருக்கிற கேமரா வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கும்போது நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுத்தாலுமே இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி பற்றிலாம் யாருமே கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஏன்னா கிரியேட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ கண்டென்ட் தான் மெயினாக இருந்துச்சு. பட் இப்போது நல்ல கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அவங்க சூப்பர், இவங்க வேஸ்ட்டுன்னு யாரையுமே நம்மளால் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒவ்வொரு திறமை இருக்குது. ஸோ ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க. அதனால் நம்மளும் அவங்களுக்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் பேசிக்காக ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு மொபைலை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நம்பர் 1 கேமரா குவாலிட்டி. போத் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே வந்துட்டு ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்கண்ணா. எல்லாமே ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்லலைங்க. பேசிக்காக நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேமரா குவாலிட்டி. நம்பர் 2 RAM அண்ட் ப்ராசஸர். ஸோ இந்த மொபைல் யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வாங்குகிற மொபைலில் RAM அண்ட் ப்ராசஸர் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ரீசனாக நீங்கள் வீடியோவை எடுத்துருவீங்க. ஸோ நல்ல கேமரா இருக்குது, ஓகே வீடியோவை எடுத்தாச்சு. அந்த வீடியோ நம்ம மொபைலில் தான் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு 1GB RAM இருக்கிற மொபைல்லாம் இப்போ வருதான்னு தெரியல. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1GB RAM இருக்கிற மொபைலில் தான் யூஸ் பண்ணேன் எடிட்டிங் எல்லாத்துக்குமே. சுத்தமாக வந்துட்டு ஒன்றுமே அதில் பண்ண முடியாது. கைன் மாஸ்டர்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே திணறும் அந்த மொபைலில். பட் இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை, டப்பு இல்லை. ஸோ அதை வச்சு தான் என்னோடய சேனலை வந்துட்டு நான் ரன் பண்ணேன். ஸோ நீங்கள் வாங்கும்போதே ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக ரேம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரேம் கெப்பாசிட்டியும் ப்ராசஸரும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ மினிமம் ரேம் கெப்பாசிட்டி 3GBங்க. ஒரு 3GB ரேம் வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 3, 4, 6, 8லாம் வாங்கினீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அது எல்லாமே வந்துட்டு பட்ஜெட் தான். டப்புக்கு ஏற்ற மாதிரி தான் தோசை கிடைக்கும். ஸோ நீங்கள்
நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே மொபைல் கிடைக்கும். ஸோ 10,000 நமக்கு 4GB RAM கெப்பாசிட்டி கிடைக்குதுன்னா ஒரு 15,000 செலவு பண்ணும்போது நமக்கு ஒரு 6GB ஆர் 8GB RAM கெப்பாசிட்டி கிடைக்கலாம். ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டில் RAM இருக்கிறதுல அதிகமாக எந்த மொபைலில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற ப்ராசஸர் கண்டிப்பாக அந்த மொபைலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராசஸரை பற்றி நீங்கள் ரொம்ப அலசி ஆராய வேண்டியதெல்லாம் இல்லை. ஏன்னா ஜஸ்ட் இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தானே, அதனால் ப்ராசஸரை விட்டுருங்க. பட் RAM வந்துட்டு அட்லீஸ்ட் மினிமம் 3GB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 3 பேட்ரி. ஒரு நல்ல வீடியோ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போதே லோ பேட்ரி அப்படின்னு வந்து டொயின்னு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் நமக்கு எவ்வளோ காண்டாகும். ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி வந்துட்டு எவ்வளோ இருக்குது நீங்கள் வாங்குகிற மொபைலுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் கெப்பாசிட்டி 4000 mAh இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவே கம்மி தான். ஏன்னா இன்றைக்கி வர எல்லா மொபைல்ஸ்லேயுமே வந்துட்டு அபவ் 4000 தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி மொபைல்ஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே எவ்வளோ போகுதோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், காசுக்கேற்ற தோசை, அது உங்களுடைய விருப்பம் தான். பட் மினிமம் கெப்பாசிட்டி அட்லீஸ்ட் ஒரு 4000 mAh இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் யூடியூப்காக மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கூடவே சேர்த்து ஒரு SD கார்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பவர் பேங்க்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தமாக நீங்கள் வாங்கும்போதே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்பப்போ பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. முக்கியமாக வீட்டிலலாம் கேட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரேடியாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது மச்சி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த வீடியோ முழுக்க மேக் பண்ணுறது இன்னும் யூடியூப்க்குன்னு எந்த ஒரு மொபைலும் வாங்கலை, இனிமேல் வாங்கலான்னு இருக்கேன்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயங்கள் அதில் இல்லாட்டினா கூட அந்த மொபைலை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா திரும்பவும் நான் அதுக்கு தான் வரேன். நான் 1GB RAM கெப்பாசிட்டி 8GB இன்டர்னல் மெமரி இருந்துச்சு. மெமரி கார்டு வந்துட்டு ஒரு 16GBக்கு வச்சுருந்தேன். அந்த மொபைலை வச்சுட்டு தான் கிட்டத்தட்ட 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்மளுடைய BabaRK vlogs சேனலில் நான் ரீச் பண்ணேன். அதே மாதிரி அந்த மொபைலை வச்சு தான் நம்மளுடைய செகண்ட் சேனல் BabaRK டெக் சேனலையும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் ஸ்டார்ட் ஃப்ரம் வாட் யூ ஹேவ். உங்களை என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். இதுக்கப்புறம் வாங்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது பேட்டரி கெப்பாசிட்டி மினிமம் 4000 mAh இருக்கணும். அண்ட் ஒரு பவர் பேங்க்கும் வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 10,000 mAh அல்லது ஒரு 20,000 mAh பவர் பேங்க், நல்ல பவர் பேங்காக வாங்கிக்கோங்க. பவர் பேங்க்குக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு செங்கல் தூள் மண்ணெல்லாம் வச்சு தருவாங்க. அதனால் நல்ல பவர் பேங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி மினிமம் 4000 mAh இருக்கணும். அண்ட் ஒரு பவர் பேங்க் முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபைனலி 4th பாயிண்ட்டு ஸ்டோரேஜ். ஸோ நீங்கள் வாங்குகிற மொபைலில் வந்துட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ கெப்பாசிட்டிங்கிறதையும் பாருங்கள். 8GB 16GB 32 64 128ன்னு நிறைய வேரியன்ஸில் வருது இல்லையா. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 32GB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு இந்த 32GB அப்படிங்கிறது காமனாக எல்லா மொபைல்ஸையுமே வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு கீழேயும் வந்துட்டு மொபைல் இருக்குது. பட் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 தான் வரும். ஸோ நீங்கள் வாங்கும்போதே கொஞ்சம் கூட காசு போட்டு ஒரு 1000 ரூபானாலும் 2000 ரூபானாலும் கூட போட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா அந்த ஒரு 1000 rupees டிஃப்ரென்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் யூடியூப்க்கு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு 32GB மினிமம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி மொபைல் வாங்கிக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துட்டு உங்களுடைய சாய்ஸ் தான். ஒரு 32GBக்கு எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டு போட்டுக்கலாம், இல்லை ஒரு 64GBக்கு மெமரி கார்டு வாங்கி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயும் உங்களால் முடியுது அப்படின்னா தாராளமாக போடலாம். காசுக்கேற்ற தோசை. ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். நான் சொன்ன இந்த 4 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கேமரா குவாலிட்டியை பார்க்குறீங்க, செகண்ட் வந்துட்டு RAM கெப்பாசிட்டி அண்ட் ப்ராசஸர் பார்க்குறீங்க, தேர்ட் வந்துட்டு பேட்டரி கெப்பாசிட்டி என்னங்கிறத பார்த்துடுறீங்க, ஃபைனலாக 4வது பாயிண்ட்டு ஸ்டோரேஜை பார்த்துடுறீங்க. ஸோ இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய பட்ஜெட்டில் ஒரு 4 மொபைல் வருது அப்படின்னா அதில் எந்த மொபைலை வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். எதெல்லாம் வந்துட்டு மினிமமாக இருக்கணும், எவ்வளோ இருக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கும் ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் நாளைக்கு மொபைலெல்லாம் வாங்கிட்டு அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோ எடிட்டிங்கில் போடும்போது உங்கள் மொபைல் வந்துட்டு திணறக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது உங்களோட டிவைஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் எடிட்டிங்கில். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதில் தான் நீங்கள் எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் எடுக்கிற வீடியோவை சூப்பராக உங்களால் எடிட் பண்ண முடியணும். அண்ட் அதை நல்லபடியாக எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோடும் பண்ண முடியணும். அதுக்காக தான் இந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே. மற்றபடி உங்களுடைய விருப்பம் தான். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸை தாண்டி உங்களால் வாங்க முடிஞ்சாலும் ரொம்ப நல்லது, தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸில் இப்போது எந்தெந்த மொபைல்லாம் கரண்ட்டில் ஆஃபரில் இருக்கோ அதில் ஒரு சில மொபைல்ஸுடைய பை லிங்க், பர்ச்சேஸ் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். எந்தெந்த மொபைல்லாம் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கு, இல்லை அப்படின்னா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மச்சீஸ். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் கொடுத்துருங்க. அவங்க யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மேபி இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். See you next video. Until then, bye from Baba. Bye.